2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி. இன்று உலகம் என்ன பேசுகிறது? செய்திகள் மாறும், ஆனால் மனிதன் மாறுவதில்லை. நேற்று நடந்தது இன்று வேறு வடிவத்தில் திரும்புகிறது. உண்மை எப்போதும் புதிதல்ல, நாம் தான் அதை புதிதாக பார்க்கவில்லை. வாருங்கள், இன்று அதை தெளிவாக பார்ப்போம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சரியான தொடக்கம். உலக செய்திகள், பொருளாதாரம், தொழில்நுட்பம்னு எல்லாத்தையும் வெறும் தகவலா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற உண்மையை தேடுற பயணம் தான் இது. ஆமாம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் போட பெட்ரோல் நிலையத்திற்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கு மீட்டர் ஓடுவதை பார்க்கும்போது நேற்றை விட இன்று விலை ஒரு சில ரூபாய்கள் மாறியிருப்பதை உணர்கிறீர்கள். இது உங்கள் ஊரில் நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வு போல தோன்றலாம். கண்டிப்பா. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வலை பின்னப்பட்டிருக்கு. சரியாக சொன்னீர்கள். உங்கள் பர்சுக்கும் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் மத்திய கிழக்கில் நடக்கும் ஒரு இராணுவ நகர்வுக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத ஆனால் மிக வலுவான ஒரு நூலிழை இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ பாத்தீங்கன்னா 39 நாட்களாக மத்திய கிழக்கில் நடந்து வந்த பதற்றமான போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு 14 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷரீப் இதற்கு மத்தியஸ்தம் செய்திருக்கிறார் என்பதுதான். ஆச்சரியமான திருப்பம்தான். இதன் விளைவாக உலகத்தின் 20% எரிசக்தி விநியோகத்தை கையாளும் ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் திறந்துள்ளது. இது ஒரு நல்ல செய்தி போல தோன்றினாலும் ஈரானின் தரப்பில் பொருளாதார தடைகளை நீக்குவது, அமெரிக்க படைகள் வெளியேறுவது என்று சுமார் 10 கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனா இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வெற்றியாக கொண்டாடுகிறார். அதுதான் அரசியலோட சுவாரஸ்யம். ஆனால் கள நிலவரம் வேறு மாதிரி இருக்கிறதல்லவா? முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. அதாவது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ லெபனானில் தனது தாக்குதலை தீவிரமாக தொடர்கிறார். அங்கே 254 பேர் உயிரிழந்ததால் தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. அட பாவமே. ஆமாம். இன்னொரு பக்கம் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்கள் அப்படியே பாதுகாக்கப்படுகின்றன. இஸ்ரேல் தனது பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறது. அதனால இந்த 14 நாள் போர் நிறுத்தம் என்பது எந்த வகையிலும் ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வரவில்லை. அப்போ வெடிக்க காத்திருக்கும் ஒரு எரிமலையின் மீது ஒட்டப்பட்ட ஒரு பேண்டேட் போலதான் இந்த ஒப்பந்தம் தெரிகிறது இல்லையா? மிக சரியான உதாரணம். இது ஒரு தற்காலிகமான ஒட்டுவேலைதான். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு எனக்கு இடிக்கிறது. ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு விட்டது, 14 நாள் போர் நிறுத்தம் வந்துவிட்டது என்றால் உலகச் சந்தை நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்க வேண்டும். சந்தையில் லாபம் அதிகரித்திருக்க வேண்டும். நியாயமான எதிர்பார்ப்புதான். ஆனால் இன்று இந்திய பங்குச் சந்தையில் சென்செக்ஸ் 911 புள்ளிகளும் நிஃப்டி 222 புள்ளிகளும் சரிந்து இரத்த களரியாக காட்சியளிக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஏன் $97.90 தொட்டது? அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் சந்தையில் ஏன் இந்த மரணப்பீதி? ஏன்னா பங்குச்சந்தை என்பது இன்றைய காகித ஒப்பந்தத்தை நம்பி இயங்குவதில்லை. அது நாளைய எதிர்பார்ப்பையும் அச்சத்தையும் வைத்து இயங்குகிறது. முதலீட்டாளர்கள் அந்த பேண்டேட் எப்போது வேண்டுமானாலும் உதிரலாம் என்று கணிக்கிறார்கள். ஓ, அப்போ இந்த ஒப்பந்தம் எந்த நேரத்திலும் உடையலாம்னு அவங்க நினைக்கிறாங்களா? கண்டிப்பா. லெபனான் தாக்குதல்கள் எந்த நிமிடத்திலும் இந்த 14 நாள் ஒப்பந்தத்தை சுக்கு நூறாக உடைக்கலாம் என்ற சந்தையின் அச்சமே இந்த சரிவுக்கு காரணம். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஒரே நாளில் 2811 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்றுள்ளார்கள். ஒரு நிமிஷம், 2811 கோடி ரூபாய் என்பது சாதாரண தொகை அல்லவே. இவ்வளவு பெரிய முதலீட்டை தூக்கிக் கொண்டு அவர்கள் எங்கே செல்கிறார்கள்? இது மனித உளவியலின் ஒரு சுவாரஸ்யமான பகுதி. உலக அரசியலில் நிச்சயமற்ற தன்மை நிலவும்போது முதலீட்டாளர்கள் ஆபத்தான அல்லது வளரும் சந்தை பங்குகளிலிருந்து பணத்தை அவசரமாக வெளியெடுப்பார்கள். எடுத்துட்டு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுவாங்க. ஆமா, அந்த பணத்தை தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி திருப்புவார்கள். அதனாலதான் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏன்முகத்தில் இருக்கிறது. இதற்கிடையில் இந்த உலகளாவிய குழப்பத்தை பயன்படுத்தி சீனா மிக சாமர்த்தியமாக தன் காய்களை நகர்த்துகிறது. ஆமாம், மேற்கத்திய நாடுகள் தங்களை ஏமாற்றி முன்னேறியதாக கூறுவதை சீனா கடுமையாக மறுத்துள்ளது. தங்களுடைய முறையான 5 ஆண்டு திட்டங்களே தற்போதைய பொருளாதார வெற்றிக்கு காரணம் என்று வெளிப்படையாகவே அறிவித்துள்ளது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மத்திய கிழக்கு பிரச்சினையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போதே சீனா ஆசியாவில் தன் வேர்களை வலுவாக்குகிறது. வியட்நாம் அதிபருடன் ஏப்ரல் 14 முதல் 17 வரை அவர்கள் நடத்தும் சந்திப்பு வெறும் நட்பு ரீதியானது அல்ல. பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதா? நிச்சயமா.
இது விநியோகச் சங்கிலியில் அதாவது சப்ளை செயினில் மேற்கத்திய நாடுகளை ஓரங்கட்டிவிட்டு ஆசியாவில் ஒரு புதிய பொருளாதார கூட்டணியை உருவாக்கும் தந்திரம். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவ்வளவு பெரிய தொகையை இந்தியாவிலிருந்து வெளியே எடுக்கும்போது நம் பொருளாதார மாட்டம் காண வேண்டும் அல்லவா? ஆனால் உலக வங்கியின் கணிப்புப்படி இத்தனை சர்வதேச நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்தியாவின் வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆமா, அது ஒரு முக்கியமான டேட்டா. இது எப்படி சாத்தியம்? உலகமே தடுமாறும்போது இந்தியாவிடம் மட்டும் என்ன ரகசிய கவசம் இருக்கிறது? அந்த ரகசிய கவசம் வேறு ஒன்றுமில்லை, நமது மாபெரும் உள்நாட்டு சந்தையும் நுகர்வும் தான். முதலீட்டாளர்கள் வெளியேறினாலும் 140 கோடி மக்கள் தொடர்ந்து பொருள்களை வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதாவது நம்முடைய மக்கள் தொகைதான் நம்முடைய பலம் என்கிறீர்கள். ஆமா, இதுதான் இந்தியாவின் பொருளாதார பின்னடைவு திறனை முடிவு செய்கிறது. இதற்காகத்தான் அரசாங்கம் சில முக்கியமான மேக்ரோ பொருளாதார முடிவுகளை எடுக்கிறது. உதாரணமாக, விவசாயிகளை காக்க பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரமானியத்தை 12% அரசு உயர்த்தியுள்ளது. உரமானியத்தை உயர்த்துவது நேரடியாக விவசாயிகளுக்கு லாபம் என்றாலும் இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் உதவுமா? நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு இதனால் என்ன லாபம் என்று கேட்பவர்களுக்கு என்ன பதில்? நிச்சயமா ஒரு பெரிய லாபம் இருக்கு. உரம் விலை ஏறினால் உணவு உற்பத்தி செலவு ஏறும். உற்பத்தி செலவு ஏறினால் சந்தையில் தக்காளி, வெங்காயம், அரிசி விலை விண்ணை தொடும். உணவு பணவீக்கம் வரும். சரியா சொன்னீங்க. உணவு பணவீக்கம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே கவிழ்த்துவிடும் வல்லமை கொண்டது. எனவே உரமானியம் என்பது விவசாயிகளுக்கான சலுகை மட்டுமல்ல, அது உங்களையும் என்னையும் உணவு பணவீக்கத்தில் இருந்து காக்கும் ஒரு கேடயம். அருமையான விளக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, அமுல் நிறுவனத்தின் விற்றுமுதல் 1,00,000 கோடி ரூபாயை தாண்டி உள்ளது. இது வெறும் பாலின் கணக்கு மட்டுமல்ல, லட்சக்கணக்கான கிராமப்புற விவசாயிகளின் கைகளில் பணம் புழங்குவதன் நேரடி சாட்சி. அடிமட்ட மக்களின் கைகளில் பணம் புழங்குவது பற்றி பேசும்போது தமிழ்நாட்டின் நுண் பொருளாதாரத்தை பற்றி நாம் விரிவாக பேசியே ஆக வேண்டும். கண்டிப்பா, ஏன்னா அது நேரடியாக மக்களோட தொடர்புடையது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல். இன்று வேட்புமனு வாபஸ் பெற கடைசி நாள். தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக எம். சாய்குமார் பதவியேற்கிறார். அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கூட்டணிகள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு. ஆமாம், அரசியல் விவாதங்கள் ஒரு புறம் அனல் பறக்க, மாநில திட்டக்குழுவின் தரவுகள் சில ஆச்சரியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளன. காலை உணவு திட்டத்தால் 19.34 லட்சம் மாணவர்கள் பயனடைகின்றனர். இலவச பேருந்து பயணத்தால் ஒரு பெண் மாதம் சராசரியாக 888 ரூபாய் சேமிக்கிறார். புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை 25% அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை 22 கேரட் 14,000 ரூபாயை தொற்றுள்ள இந்த காலகட்டத்தில் இது போன்ற திட்டங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தரவுகளை வெறும் எண்களாக பார்க்கக்கூடாது, ஒரு சமூகத்தின் அடித்தளத்தில் நடக்கும் அமைதியான புரட்சியின் குறியீடுகள் இவை. ஆனால் இதில்தான் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் எழுகிறது. எந்த அரசியல் சார்பும் இன்றி நடுநிலையாக ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதோ அல்லது அவர் பேருந்தில் பயணிப்பதன் மூலம் சேமிக்கும் 888 ரூபாயோ அரசாங்கத்தின் நிதிச்சுமையை அதிகரிக்கும் இலவசங்கள் என்று ஒரு தரப்பு கடுமையாக வாதிடுகிறதே. அது ஒரு பொதுவான வாதம்தான். உலக வங்கி இந்தியாவின் விக்சித் பாரத் இலக்கிற்கு தனியார் முதலீடு பெருமளவில் தேவை என்று சொல்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த அடிமட்ட திட்டங்கள் எப்படி பொருளாதாரத்திற்கு உதவும்? இது ஒரு மேலோட்டமான பார்வை என்றுதான் நான் சொல்லுவேன். உலக வங்கி கூறுவது மேக்ரோ பொருளாதாரம், அதாவது பெரிய தொழிற்சாலைகள், நெடுஞ்சாலைகள் அமைப்பது, அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது. ஆனால் இந்த 888 ரூபாய் என்பது மைக்ரோ பொருளாதாரம். கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது அந்த பெண் அந்த 888 ரூபாயை எடுத்து சுவிஸ் வங்கியில் சேமித்து வைப்பதில்லை. அதை வைத்து தன் குழந்தைக்கு நோட்டு புத்தகம் வாங்குவார், உள்ளூர் சந்தையில் காய்கறி வாங்குவார், அல்லது ஒரு சிறு கடையில் துணி வாங்குவார். ஓ, அந்த பணம் நேரடியாக உள்ளூர் பொருளாதாரத்துக்குள்ளேயே சுழல ஆரம்பிக்கும். மிகச்சரி. அந்த பணம் நேரடியாக உள்ளூர் வியாபாரிகளிடம் செல்கிறது. இது நுகர்வை அதிகரிக்கிறது. சந்தையில் பொருட்கள் விற்கும்போது உற்பத்தியாளர் இன்னும் அதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்வார். இந்த தொடர்ச்சங்கிலிதான் பொருளாதார சக்கரத்தை வேகப்படுத்துகிறது. அதாவது கீழே கொடுக்கப்படும் சிறு தொகை பல கைகள் மாறி இறுதியில் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் அளவையே பெரிதாக்குகிறது என்கிறீர்கள். முற்றிலும் உண்மை. இதைத்தான் மல்டிப்ளையர் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். ஒரு பெண் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடையும் போது அந்த குடும்பத்தின் ஆரோக்கியமும் கல்வியும் மேம்படுகிறது.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்று தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளதை இதோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டும். பெண்களின் பொருளாதார மற்றும் அரசியல் அதிகார பகிர்வு என்பது வெறும் சமூக நீதி மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான மாபெரும் மூலதனம். மனிதர்களின் அடிப்படை தேவைகள் பணப்புழக்கம் என்று பேசிய நாம் இப்போது மனித அறிவின் அடுத்த கட்ட பாய்ச்சலான தொழில்நுட்பத்திற்கு வருவோம். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் தற்போது ஒரு இரத்த களரியான வர்த்தக போரே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒரு புது அப்டேட் வருது. மெட்டா நிறுவனம் அலெக்சாண்டர் வாங் உருவாக்கிய மியூஸ் ஸ்பார்க் என்ற புதிய மாடலை வெளியிட்டுள்ளது. இது வெறும் வார்த்தைகளை வைத்து விளையாடாமல் அறிவியல், கணிதம் என சிக்கலான தர்க்கங்களை கையாளும் திறன் கொண்டது என்று நிரூபித்துள்ளது. அதே நேரத்தில் கூகுள் ஒரு பெரிய குண்டை வீசியுள்ளது. தங்களது ஜெம்மா 4 மாடலை 140க்கும் மேற்பட்ட மொழிகளுடன் ஓப்பன் சோர்ஸாக வெளியிட்டுள்ளது. இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மெட்டாவின் மியூஸ் ஸ்பார்க் ஒரு தனியுரிமை மாடல், அதாவது அதோட ரகசியங்கள் மெட்டாவிடம் மட்டுமே இருக்கும். ஆனால் கூகுளின் ஜெம்மா 4 திறந்த மூல மாடல், யார் வேண்டுமானாலும் அதன் குறியீட்டை எடுத்து பயன்படுத்தலாம். எனக்கு இங்கே ஒரு பெரிய முரண்பாடு தெரிகிறது. பல பில்லியன் டாலர்களை செலவழித்து பல ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்களை வைத்து ஒரு AI மாடலை உருவாக்கும் கூகுள் அதை ஓப்பன் சோர்ஸாக அனைவருக்கும் இலவசமாக வழங்குவது ஏதோ தர்மஸ்தாபனம் போல தெரிகிறதே. அதுதான் மாயா. இது நிச்சயமாக இலவச சேவை இல்லை. இதில் ஒரு பெரிய பொறி மறைந்திருக்கிறது அல்லவா? நீங்கள் சரியாக பிடித்து விட்டீர்கள். கூகுள் எந்த காலத்திலும் தர்மஸ்தாபனம் கிடையாது. ஓப்பன் சோர்ஸ் என்பது ஒரு இலவச ரெசிபியை கொடுப்பது போல. உலகம் முழுவதும் உள்ள மென்பொருள் உருவாக்குநர்கள் ஜெம்மா 4ஐ இலவசமாக எடுத்து தங்கள் சொந்த செயலிகளில் பயன்படுத்த தொடங்குவார்கள். ஓ, அப்போ எல்லாரும் அதையே பழகிடுவாங்களா? ஆமாம், சிறிது காலத்தில் ஒட்டுமொத்த டெவலப்பர் சமூகமும் கூகுளின் கட்டமைப்பிற்கு அடிமையாகிவிடும். நாளை ஒரு புதிய ஸ்டார்ட் அப் தொடங்கினால் அவர்கள் கூகுளின் AI-ஐ தான் அடிப்படையாக கொள்வார்கள். இது எதிர்கால AI சந்தையை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு மிக நுட்பமான வலை. ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இணையம் இல்லாமலேயே நம்முடைய போனிலேயே AI இயங்கும் லோக்கல் AI தொழில்நுட்பம் வந்துவிட்டது என்கிறார்கள். இது கேட்போரின் தரவு பாதுகாப்பிற்கு நிஜமாகவே உதவுமா? நிச்சயமாக உதவும். இதுவரை நாம் AI-இடம் ஒரு கேள்வி கேட்டால் அந்த தகவல் அமெரிக்காவில் உள்ள ஒரு கிளவுட் சர்வருக்கு சென்று அங்கு ப்ராசஸ் படப்பட்டு பின் நமக்கு விடையாக வரும். இதில் நமது தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படும் அபாயம் அதிகம். ஆமா, பிரைவசி ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆனால் லோக்கல் AI மூலம் உங்கள் போனிலேயே அந்த ப்ராசஸ் நடக்கும். இணைப்பு தேவையில்லை என்பதால் உங்கள் தனிப்பட்ட உரையாடல்களோ வங்கி தகவல்களோ உங்கள் போனை விட்டு வெளியே போகாது. தகவல்களை பாதுகாப்பது பற்றி பேசும்போது இந்தியாவின் தேசிய குவாண்டம் மிஷன் ஒரு பிரம்மாண்டமான சாதனையை செய்துள்ளது. 1000 கிலோமீட்டர் தொலைவருக்கு பாதுகாப்பான தகவல் பரிமாற்றத்தை அவர்கள் சாதிச்சுள்ளார்கள். குவாண்டம் தொழில்நுட்பம் மூலம் டேட்டாவை அனுப்பினால் ஹேக்கரால்கள் திருடவே முடியாது என்கிறார்களே, அது எப்படி சாத்தியம்? சாதாரண கம்ப்யூட்டர்கள் டேட்டாவை சைபர் மற்றும் 1 என்ற வடிவில் அனுப்பும். அதை வழியில் யாராவது ஹேக் செய்து நகலெடுக்க முடியும். ஆனால் குவாண்டம் தொழில்நுட்பத்தில் தகவல்கள் குவாண்டம் துகள்களாக, அதாவது போட்டான்களாக அனுப்பப்படும். இது பிசிக்ஸ் விதிகளின்படி இயங்குமா? ஆமாம், இயற்பியல் விதிகளின்படி ஒரு குவாண்டம் துகளை வழியில் யாராவது ஒட்டு கேட்கவோ அல்லது பார்க்கவோ முயன்றால் அந்த துகளின் தன்மையே முற்றிலுமாக மாறிவிடும். அதாவது ஒரு திருடன் பூட்டத்தோட முயன்றாலே பூட்டு தானாக உருகிவிடும் என்பதைப் போலவா? அருமையான உதாரணம். ஆம், தகவல் திருடப்படுவதை அந்த நொடியே கண்டுபிடித்து விடலாம். அந்த தகவலும் ஹேக்கருக்கு பயன்படாதவாறு சிதைந்துவிடும். இது எதிர்கால இணைய பாதுகாப்பிற்கான உடைக்க முடியாத இரும்பு கவசம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த குவாண்டம் மற்றும் AI பாய்ச்சலுக்காக தான் கூகுளின் எதிர்கால AI சிப்களை தயாரிக்க பிராட்காம் நிறுவனம் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை செய்துள்ளது. மனிதன் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு உச்சத்தை தொடுகிறான்! 1000 கிலோமீட்டருக்கு கண்ணுக்கு தெரியாத டேட்டாவை பாதுகாப்பாக அனுப்புகிறான். ஆனால் நாம் வாழும் இந்த பூமி பாதுகாப்பாக இருக்கிறதா? விண்ணின் சாதனைகளுக்கும் மண்ணின் சோதனைகளுக்கும் இடையே நடக்கும் முரண்பாட்டை பார்த்தால் மலைப்பாக இருக்கிறது. கண்டிப்பா. ஒரு பக்கம் உச்சம், இன்னொரு பக்கம் அதல பாதாளம். விண்வெளியில் நாசாவின் ஆர்டமிஸ் 2 திட்டத்திற்கான விண்வெளி வீரர்கள் $4.1 பில்லியன் செலவில் நிலவு பயணத்திற்கான கதிர்வீச்சு பாதுகாப்பு பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். நிலவின் விண்கல் மோதல்களை ஆராய்கிறார்கள். உலக விண்வெளி பொருட்களில் 90% ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஏவுகிறது.
இன்று மட்டும் 25 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டுள்ளன. நம்ம இஸ்ரோ கூட தன்னோட ஆளில்லா விண்வெளி பயணத்தை ஏப்ரல் 2026ல ஏவ தயாராகி வருது. ஆமாம், விண்வெளியில் நாம் ஏகபோகனாக ஆதிக்கம் செலுத்துகிறோம். ஸ்பேஸ்எக்ஸ் ஏவுதல் செலவை 70% வரை குறைத்துள்ளது மனித குலத்தின் மிகப்பெரிய அறிவியல் பாய்ச்சல்தான். ஆனால் இங்கே பூமியில் நிலைமை தலைகீழாக இருக்கிறது. கலிபோர்னியாவில் 30 நாள் தொடர்ந்து நீடிக்கும் மெகா வெள்ளம் வரப்போகிறது என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த ஆண்டின் இறுதியில் சூப்பர் எல்னினோ வர 25% வாய்ப்புள்ளது. ஆமா, மேற்கு அங்கோலாவில் பெருவெள்ளத்தால் 42 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து 2028 நடக்கவிருந்த COP33 காலநிலை உச்சிமாநாட்டை நடத்தும் முடிவிலிருந்து பின்வாங்கியுள்ளது. 2027க்கு பிறகு புதிய குளிர்சாதன வாயுக்களுக்கு முழு தடை விதித்துள்ளது. இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் இந்த பூமியை காப்பாற்றுவதை கைவிட்டுவிட்டு தப்பிச் செல்ல வேறு கிரகத்தை தேடுகிறோமா என்ற கேள்வி எழுகிறது. பலருக்கும் இந்த கேள்வி இருக்கு. $4.1 பில்லியன் நிலவுக்கு செலவழிப்பதற்கு பதில் கலிபோர்னியாவை காப்பாற்ற செலவழிக்கலாமே. அது மிக நியாயமான கேள்வி. ஆனால் விண்வெளி ஆராய்ச்சி வேறு, காலநிலை மாற்றம் வேறு என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது. கலிபோர்னியாவில் இந்த மெகா வெள்ளம் ஏன் வருகிறது தெரியுமா? புவி வெப்பமடைவதால் தானே? ஆமாம், புவி வெப்பமடைவதால் வளிமண்டலம் சூடாகிறது. ஒவ்வொரு டிகிரி வெப்பநிலை உயரும் போதும் வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தை ஏற்கும் திறன் 7% அதிகரிக்கிறது. ஓ, அதாவது வானம் ஒரு மிகப்பெரிய ஸ்பாஞ்ச் போல செயல்பட்டு அதிக நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்கிறதா? சரியா சொன்னீங்க. அந்த ஸ்பாஞ்சு உடையும் போதுதான் 30 நாள் மெகா வெள்ளம் வருகிறது. இதை முன்கூட்டியே கணிக்கவும் காடுகளை கண்காணிக்கவும் நமக்கு செயற்கைக்கோள்கள் தேவை. உலக சுகாதார நிறுவனம் ஒன் ஹெல்த் என்ற திட்டத்தை வலியுறுத்துகிறது. ஒன் ஹெல்த் என்றால் மனிதர்கள், விலங்குகள், சுற்றுச்சூழல் ஆகிய மூன்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை என்பதுதான் அது. விண்வெளிக்கு நாம் அனுப்புவது பூமியை கைவிடுவதற்காக அல்ல, பூமியின் நோயை கண்டறியும் ஸ்கேன் கருவிகளாகத்தான் அந்த செயற்கைக்கோள்கள் பயன்படுகின்றன. ஆழமான பார்வை. இவ்வளவு பெரிய புவிசார் அரசியல், பொருளாதார ஏற்ற இறக்கங்கள், உலகை அச்சுறுத்தும் காலநிலை மாற்றங்கள் என அனைத்திற்கும் மத்தியிலும் மனித வாழ்க்கை தன் இயல்பான பாதையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் இயற்கையோட நியதி. உலகமே அழிவின் விளிம்பில் இருப்பதாக செய்திகள் வந்தாலும் இந்த வார இறுதிக்கு என்ன படம் பார்க்கலாம் என்றுதான் நாம் யோசிக்கிறோம். அதுதான் மனித இயல்பு. வாழ்க்கை எப்போதுமே தன்னை தகவமைத்துக் கொண்டு முன்னேறிச் செல்லும். ஆமாம், சினிமா துறையில் எக்ஸ்ட்ராக்ஷன் 3 திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது அதிரடி ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டம். இன்னொரு பக்கம் BTS இசைக்குழுவின் ஆரிங் இசைப்பெயரும் இந்தியாவின் 20 நகரங்களில் உள்ள PVR ஐநாக்ஸ் திரையரங்குகளில் நேரடியாக திரையிடப்படுகிறது. கொரிய இசை நம்மூர்ல எவ்ளோ பிரபலமா இருக்கு பாருங்க. உண்மைதான். மலையாளத்துல மம்மூட்டி மற்றும் மோகன்லால் இணைந்து நடிக்கும் புதிய ஸ்பை த்ரில்லர் வெளியாக உள்ளது. இது சினிமா என்றால் விளையாட்டில் என்று IPL திருப்பி 2026இல் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் KKR மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன. ரஹானே தலைமையிலான கொல்கத்தா அணி ஏற்கனவே 3 தோல்விகளுடன் தவிக்கிறது. இன்று ரிஷப் பண்டுடன் மோதுகிறது. நேற்றைய மழையால் ஈடன் கார்டன்ஸ் மைதானம் மிகவும் ஈரப்பதமாக உள்ளது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. BTS என்ற ஒரு கொரிய இசைக்குழுவின் படம் இந்திய நகரங்களில் அரங்கம் நிறைந்து ஓடுவது என்பது மொழி மற்றும் கலாச்சார எல்லைகளை தாண்டி உலகமயமாக்கல் எப்படி இளைஞர்களை இணைத்துள்ளது என்பதை காட்டுகிறது. கலாச்சார எல்லைகள் அழிந்து வருகின்றன. பதமான ஈடன் கார்டன்ஸ் மைதானம் என்பது வெறும் செய்தி அல்ல. ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஆடுகளத்தில் பந்து சுழல்வது கடினமாகிவிடும். பந்து வழுக்கிக் கொண்டு பேட்ஸ்மேனுக்கு எளிதாக வரும். ஏற்கனவே 3 தோல்விகளை சந்தித்துள்ள KKR அணி இயற்கையின் இந்த சவாலை எப்படி சமாளித்து வியூகம் அமைக்கிறது என்பது தந்திரம். கலாச்சாரம், விளையாட்டு ஒரு புறம் என்றால் இளைஞர்களின் எதிர்காலமும் சத்தமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல நெருக்கடிகளுக்கு நடுவிலும் வேலைவாய்ப்புகளுக்கான தேடல் தொடர்கிறது. இன்று UPSC NDA தேர்வின் இறுதி முடிவுகள் வெளியாகி 742 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரொம்ப நல்ல செய்தி. TNPSC DEO தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ ஆன்சர் கீ வெளியாகியுள்ளது. வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரை PSNL நிறுவனத்தில் 120 இடங்களும் IRCTC நிறுவனத்தில் 84 இடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு பணம் கட்டி படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு வேவ்ஸ் OTT தளம் மூலம் இலவச பயிற்சி வழங்கப்படுகிறது. உலகத்தில் என்ன நடந்தாலும், விண்வெளியில் செயற்கைக்கோள்கள் பறந்தாலும், கலிபோர்னியாவில் வெள்ளம் வந்தாலும்,
நள்ளிரவில் விழித்திருந்து படித்து தேர்வில் வெற்றி பெறும் இந்த இளைஞர்களின் விடாமுயற்சிதான் மனிதகுலத்தின் உண்மையான நம்பிக்கை. மிக அருமையான வார்த்தைகள். சரி, இன்றைய ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். உலக நிகழ்வுகளை தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கிறது. தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவாக பல மடங்கு வளர்ந்தாலும், பொருளாதாரம் ஒரு பக்கம் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும், காலநிலை மாற்றமும் மத்திய கிழக்கு போர் பதற்றங்களும் மனித குலத்திற்கு பெரிய சவாலாகவே தொடர்கின்றன. ஆமாம், சவால்கள் எப்போதுமே இருக்கும். ஆனால் மேல்தட்டு உலகச்சந்தை ஆட்டம் காணும்போது அடிமட்ட மக்களை காக்கும் உள்ளூர் சமுதாய நலத்திட்டங்களும் பெண்களின் சேமிப்பும் ஒரு பெரிய பொருளாதார பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. உண்மையான பொருளாதாரம் என்பது பங்குச்சந்தை எண்களில் இல்லை, அது அடித்தட்டு மக்களின் கைகளில் புழங்கும் பணத்தில்தான் இருக்கிறது என்பது இன்றைய செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. நாம் விடைபெறுவதற்கு முன் கேட்போரை சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான முரண்பாட்டை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய செய்திகளில் அவோட் நிறுவனம் நடத்திய ஒரு மருத்துவ ஆய்வு முடிவும் வெளியாகியிருந்தது. அந்த ஆய்வின் முடிவுகள் ரொம்பவே சிந்திக்க வைக்கக்கூடியவை. அந்த ஆய்வின்படி 74% மக்கள் நாட்பட்ட நோய்களை தடுக்க முடியும் என்று உறுதியாக நம்புகிறார்கள். ஆனால் இதிலுள்ள சோகம் என்னவென்றால், அந்த 74%ல் வெறும் 25% பேருக்கு மட்டுமே அதற்கான சரியான மருத்துவ வழிமுறைகள் தெரிந்துள்ளன. மீதமுள்ள 46% மக்கள் இணையத்தில் உள்ள தகவல்களால் முற்றிலுமாக குழம்பிப் போயுள்ளனர். இணையத்துல எல்லா தகவலும் இருக்கு, ஆனா எது உண்மைன்னு தெரியல. ஆமாம், இணையத்தில் லேசான தலைவலி என்று தேடினால் உங்களுக்கு மூளை புற்றுநோய் இருக்கிறது, இன்னும் 3 நாட்களில் இறந்து விடுவீர்கள் என்று சொல்லும் அளவுக்குத்தான் அங்கே தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. கொஞ்சம் நிதானமாக யோசித்துப் பாருங்கள். குவாண்டம் தொழில்நுட்பம் மூலம் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணுக்கு தெரியாத டேட்டாவை கொஞ்சமும் பிசகாமல் பாதுகாப்பாக அனுப்புகிறோம். நிலவுக்கு மனிதனை அனுப்ப $4.1 பில்லியன் செலவழிக்கிறோம். ஏஐ மனிதனைப் போல் தர்க்கரீதியாக யோசிக்கிறது என்று பெருமைப்படுகிறோம். ஆனா அடிப்படை விஷயத்துல நாம இன்னும் பின்தங்கிதான் இருக்கோம். அதுதான் கசப்பான உண்மை. நமது சொந்த உடலை பாதுகாக்கும் அடிப்படை மருத்துவ தகவல்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இணையத்தில் தேடி குழம்பி தவிக்கிறோம். தொழில்நுட்பம் வளர்கிறதா அல்லது தகவல் பெருக்கத்தால் நமது குழப்பங்கள் வளர்கின்றனவா? இதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்களின் நேரத்திற்கும் செவிசாய்த்ததற்கும் மிக்க நன்றி.